இந்த மேடையில் இன்னைக்கு வந்து நிற்கும் போது இது நிஜமாலும் ஒரு கலை கொண்டாட்டமாக தான் எனக்கு தோணுது. ஒரு படத்தோட ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தோணவே இல்லை. ஏன்னா இந்த முன்னிலையில் நீ இருக்கிற எல்லாரோடையும் திறமை, எத்தனை டெக்கேட்ஸோட உழைப்பு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நிஜமாலும் இது ஒரு செலிப்ரேஷன் தான். இந்த எனர்ஜி, இந்த அற்புதமான எனர்ஜி. நீங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. நீங்க தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நீங்க தான் இந்த சினிமாவை வாழ வைக்க போறவங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும். இந்த மேடையை நான் வந்து நன்றி சொல்ல தான் யூஸ் பண்ண முடியும். மணி சார், உங்க கூட ஒர்க் பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. 1-2 வாட்டி பண்ண முடியாமல் போச்சு. கடைசியில் தேர்ட் டைம் இஸ் த சார்ம் சொல்கிற மாதிரி இதில் வந்து அமைஞ்சுது. அண்ட் இந்த மாதிரி அற்புதமான ஒரு ரோல் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரஹ்மான் சார் இங்கே முன்னாடி இல்லை, பட் அவர் எங்கே இருந்தாலும் ஏலேலோன்னு ஆரம்பித்து ஏறி உட்காந்துட்டார் நம்ம நெஞ்சுக்குள்ள. ரஹ்மான் சாரோட இசையில் நடிக்க முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டு ஷேர் ஸ்க்ரீன் வித் ட்ரிஷா, சிம்பு, ஜோஜுவேட்டா, நாசர் சார், ரவி கே சந்திரன் சாரோட டிஓபி ஒர்க்கில், அசோக், சஞ்சனா, இதில் நடித்த எல்லாரு கூடயும் நடிக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட், கமல் சார். உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு ஏகலவ்யன் மாதிரி, பெண் ஏகலவ்யன் வச்சுக்கோங்க. நல்ல வேளை நீங்கள் ஒரு கைண்ட் துரோணாச்சாரியர், எங்ககிட்ட இருந்து எல்லாம் கட்டவரல் கேட்காத துரோணாச்சாரியர். ஸோ ஆல்வேஸ் நன்றி உங்களுக்கு. இந்த மேடையில் நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் 1 more minute. 3 பேருக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று எழுதிட்டு வந்தேன். நான் இது எழுதிட்டு இருக்கும்போது மணி சார் கேட்டார், என்ன பிட் அடிக்கிறியான்னு கேட்டார். தப்பாக சொல்லிடக்கூடாதுன்னு எழுதிட்டேன். உங்களுடைய படைப்பிலேருந்து உங்ககிட்ட இருக்கிற ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நான் ஒன்று எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரஹ்மான் சாருக்கு, சார் எங்கேயாவது இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குறீங்கன்னு நம்புகிறேன். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, நம் இசைக்கு நீ அழகு, உன்னை ரசிப்பதால் நான் அழகு. அண்ட் மணி சார், உங்களுக்காக இது ஒருமையில சொல்லிடுறேன், நீன்னு சொல்றதுல தப்பா நினைச்சுக்காதீங்க. உன் இயக்கத்தில் நான் நடித்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காது என் மணியே. அண்ட் கமல் சார், உன் கூட நான் கூடி நடித்திட எனக்கு படம் இது ஒன்று போதுமா? 100 படங்கள் வேணும், அதை கேட்குறேன். இந்த சாமிய அந்த சாமிய. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அது பிட் இல்ல, ஸ்கிரிப்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஆமா, இவ்வளோ ரசிச்சு இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டீங்க. நீங்க நல்லா பாடுவீங்கன்றது எங்களுக்கு தெரியும். பாட்டாவே படிச்சிட்டியா அப்படின்னு அவர் அங்கிருந்து கேட்குற மொமெண்ட் தான். ஸோ மணி சார், கமல் சார் எல்லாரும் இருக்காங்க. எந்த பாட்டு உங்களுக்கு தோணுதோ இந்த இடத்துல உங்களுக்கு பாடினா சரியாம இருக்கும்னு அந்த பாடல் நீங்க பாடலாம். இதெல்லாம் முன்னாடியே சொல்லி இருக்கணும் இல்ல? ஒன்றை விடவே நீங்க பாண்டிங்கனாலும் சந்தோஷம் தான். ஏன்னா புதுசா அதில் அவ்வளோ அழகா. உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணுமில்ல, வாக்கப்பட கிடைச்சா விருமாண்டி, சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி, சாதிசனும் எல்லாம் அவ